அபிமெலேக்கின் பாவம். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழைப்பீரோ? இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாளே. உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளைத் தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி. நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னைச் சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். அபிமெலேக்கு கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு அந்நியன். அவன் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவன். ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு தம்மை சொப்பனத்திலே வெளிப்படுத்துகிறார். அவனுக்கு வரப்போகிற ஆபத்தை குறித்து அவனை எச்சரிக்கிறார். சாராள் ஆபிரகாமினுடைய மனைவி. ஆனால் ஆபிரகாமோ சாராளை தன்னுடைய சகோதரி என்று சொல்லி இருக்கிறார். சாராளும் ஆபிரகாமை தன்னுடைய சகோதரன் என்று சொல்லி இருக்கிறாள். ஆகையினால் கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை தன்னிடத்தில் சேர்த்து வைத்திருக்கிறான். சாராள் மற்றொருவனுடைய மனைவி. அவளை அபிமெலேக்கு சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடாது. அது மிகப்பெரிய பாவம். அபிமெலேக்கு சாராளை சேர்த்து கொண்டதினால் சாராளின் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்று சொல்லுகிறார். அபிமெலேக்கு சாராளை தன்னிடத்தில் அழைப்பித்திருந்தாலும் அவன் இன்னும் அவளை சேராதிருக்கிறான். சொப்பனத்திற்கு பலவிதமான காரணங்கள் உண்டு. சரீரத்தின் பலவீனங்கள் கூட சொப்பனத்திற்கு காரணமாக இருக்கலாம். தேவன் சொப்பனத்தின் மூலமாக பல தடவை தமது காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றினார். பரிசுத்த வேதாகமத்தில் சொப்பனம் கண்ட அநேகரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களின் விவரம் வருமாறு: அபிமெலேக்கு, யாக்கோபு, லாபான், யோசேப்பு, பானபாத்திரக்காரரின் தலைவன், சுயம்பாகிகளின் தலைவன், பார்வோன், மீதியானியரில் ஒருவன், சாலமோன், நேபுகாத் நேச்சார், தானியேல், யோசேப்பு, சாஸ்திரிகள், பிலாத்துவின் மனைவி. அபிமெலேக்கு மோசமான மனுஷனாக இருந்தால் அவனுக்கு நிச்சயமாய் மரணம் வரும். அவன் பாவியாய் இருந்தால் செத்தவனாய் இருப்பான். ஆனால் அபிமெலேக்குக்கு சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையே உள்ள உறவை பற்றின உண்மை தெரியாது. சாராள் ஆபிரகாமின் மனைவி என்பதை அபிமெலேக்குக்கு யாரும் சொல்லவில்லை. அபிமெலேக்கும் இன்னும் சாராளை சேரவில்லை. ஆகையினால் அவன் கர்த்தரிடத்தில், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ என்று கேட்கிறான். தன்னிடத்தில் குற்றம் எதுவும் இல்லை என்று அபிமெலேக்கு சொல்லுகிறான். அபிமெலேக்கு வேண்டும் என்றே சாராளை துணிகரமாக அழைப்பிக்கவில்லை. சாராள் தன்னுடைய சகோதரி என்று ஆபிரகாம் சொன்னார். ஆபிரகாம் தன்னுடைய சகோதரன் என்று சாராளும் சொன்னாள். சாராள் ஆபிரகாமின் மனைவி என்பது அபிமெலேக்குக்கு தெரியாது. ஆகையினால் அபிமெலேக்கு உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் சாராளை தன்னிடத்தில் அழைப்பித்திருக்கிறான். அபிமெலேக்கின் இருதயமும் மனச்சாட்சியும் அவனை குற்றப்படுத்தவில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். 1 யோவான் 3:21-22. நம்முடைய இருதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய மனச்சாட்சி நம்முடைய பரிசுத்தத்திற்கு சாட்சி சொல்ல வேண்டும்.
நாம் பாவிகள் என்று நம்முடைய மனச்சாட்சியே நம்மை குற்றப்படுத்தக்கூடாது. நம்முடைய இருதயம் சுத்தமானதா இருக்கும்போது நாம் ஏமாற்றப்பட்டு கண்ணியிலே அகப்பட்டு கொண்டாலும் நம்மால் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க முடியும். நாம் கர்த்தருக்கு விரோதமாக ஒரு பாவமும் செய்யக்கூடாது. துணிகரமாய் பாவம் செய்கிறவர்களுக்கு சந்தோஷம் இல்லை. அவர்கள் சாதாரண நாட்களிலும் வேதனைப்படுவார்கள், தீங்கு நாளிலும் வேதனைப்படுவார்கள். நீதிமான்களோ தீங்கு நாளிலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பார்கள். கர்த்தர் அபிமெலேக்கின் விண்ணப்பத்தை செவி கொடுத்து கேட்கிறார். அபிமெலேக்கு கர்த்தரிடத்தில் தன்னுடைய இருதயம் உத்தமமாய் இருக்கிறது என்றும் தம்முடைய கைகள் சுத்தமானதாக இருக்கிறது என்றும் சாட்சியாய் சொல்லுகிறான். கர்த்தரும் அபிமெலேக்கின் வார்த்தைகளை அங்கீகரிக்கிறார். உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் அபிமெலேக்கினிடத்தில் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை குறித்து நற்சாட்சி கொடுப்பதே நமக்கு மெய்யான ஆறுதல். கர்த்தர் நம்முடைய உத்தமத்தை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் உண்மையை குறித்தும் சாட்சியாய் சொல்லும் போது நம்முடைய மனதிலே மிகுந்த ஆறுதல் உண்டாகும். கர்த்தர் நம்முடைய இருதயங்களை அறிந்து வைத்திருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், அவனுக்கு நம்மை பற்றிய உண்மை தெரியவில்லை என்றால் அவன் சுயமாய் கற்பனை செய்து உண்மைக்கு புறம்பாக ஏதாவது சொல்லுவான். மனுஷர் நமக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளையும் பொய்யான குற்றச்சாட்டுகளையும் சொல்லுவதற்கு வாய்ப்புள்ளது. கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்போது அவர் நம்மை குறித்து நற்சாட்சி கொடுப்பார். கர்த்தர் அபிமெலேக்கை நோக்கி, நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன், ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார். அபிமெலேக்கு தமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் அவனை தடுக்கிறார். அபிமெலேக்கு பாவம் செய்யாமல் தப்பிப்பதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அபிமெலேக்கு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை தன்னிடத்தில் அழைத்து கொண்டான். இதை தான் உத்தம இருதயத்தோடு செய்ததாக அவன் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறான். கர்த்தரும் அவன் செய்ததை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கருடைய சிந்தனையும் பக்திமான்களுடைய சிந்தனையும் வித்தியாசமாக இருக்கும். தேவன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அவர் இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் பலவிதமான இருதயங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: நொறுங்குண்டது, நறுங்குண்டது, மனம் கசந்தது, மனப்பூர்வமானது, திடனற்று போனது, கடினமானது, பெருமையானது, பொல்லாதது, தத்தளிக்கிறது, உத்தமமானது, வஞ்சனையானது, இளகியது, மென்மையானது, சுத்தமானது, நேர்மையானது, சுத்தமானது, ஆயத்தமானது, தந்திரமானது, மாறுபாடுள்ளது, ஞானம் உள்ளது, மனமகிழ்ச்சியானது, துக்கமானது, இருமாப்புள்ளது, தாங்கலானது, மன துக்கமுள்ளது, ஆராய முடியாதது, கேடுள்ளது, மனக்கசப்பானது, புதியது, கல்லானது, மாம்சமானது, விருத்த சேதனம் இல்லாதது, சாந்தமும் மனத்தாழ்மையுமானது, உண்மையும் நன்மையுமானது, பாரமடைந்தது, கலங்கினது, ஒருமனப்பட்டது, மதியீனமானது, குணப்படாதது, விருத்த சேதனமானது, பொல்லாதது, உண்மை உள்ளது, கரையக்கூடியது, கபடம் உள்ளது, கடினமானது, சோரமானது, தீங்கானது, வஞ்சிக்கக்கூடியது, பேராசை உடையது, வியாகுலமானது. கர்த்தர் அபிமெலேக்கை நோக்கி, நீ அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் என்று சொல்லுகிறார். அபிமெலேக்கு மரணத்திற்கு தப்பிக்க வேண்டும் என்றால் அவன் ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை தன்னிடத்தில் வைத்திருக்க கூடாது. அவளை அவளுடைய புருஷனாகிய ஆபிரகாமினிடத்திற்கு அனுப்பிவிட வேண்டும். அபிமெலேக்கு சாராளை சேராவிட்டாலும் அவளை தன்னோடு சேர்த்து வைத்திருப்பது பாவம். அபிமெலேக்கு சாராளை ஆபிரகாமினிடத்தில் அனுப்பவில்லை என்றால் அவனுக்கு என்ன சம்பவிக்கும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார்.
கர்த்தர் அவனை நோக்கி, நீ அவனை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொல்லுகிறார். கர்த்தர் அபிமெலேக்குக்கு தம்முடைய வார்த்தைகளை அவனுக்கு சொப்பனத்திலே சொல்லுகிறார். அபிமெலேக்கு அறியாமல் பாவம் செய்திருக்கிறான். ஆனாலும் அவன் தன்னுடைய பாவத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடாது. அறியாமல் பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை தொடர்ந்து செய்வது துணிகரமாய் பாவம் செய்வதற்கு சமமாயிருக்கும். எந்த அசுத்தத்தினாலாகிலும் தீட்டுப்பட்ட ஒரு மனிதனை ஒருவன் அறியாமல் தொட்டு பின்பு அதை அறிந்து கொண்டால் அவன் குற்றமுள்ளவன் ஆவான். மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்திலானாலும் ஒருவன் தீமை செய்கிறதற்காவது நன்மை செய்கிறதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றமுள்ளவன் ஆவான். லேவியராகமம் 5:3-4. இப்படிப்பட்டவைகளில் ஒன்றில் ஒருவன் குற்றமுள்ளவன் ஆகும்போது அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட்டு தான் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது ஒரு பெண் குட்டியை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். லேவியராகமம் 5:5-6.